இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இங்கே பேதுரு ஒரு அழகான ஆலோசனை ஒன்றை நமக்கு தருகிறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வசனத்தை அனுபவபூர்வமாக பேதுருவை போல வேறு யாருமே எழுத முடியாது. இந்த வசனத்தை எழுதுறதுக்கு உண்மையாகவே அனுபவசாலியார்னா பேதுரு தான். ஏன்னா பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசினால் பாதிக்கப்பட்ட மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த காரியம் உண்மை என்பதற்கு அவன் அனுபவத்திலே இதை பார்த்தான். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறதான அந்த நேரம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சீஷர்களில் ஒருவன் யூதாஸ், அவன் காட்டி கொடுக்க தன்னை அர்ப்பணிச்சிட்டான். மற்ற 11 பேரிலே இயேசு கிறிஸ்து பேதுருவை மட்டும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் காட்டி கொடுக்க போகிற அந்த காலகட்டத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளோ அனுபவத்தோடு அதை பேசியிருப்பான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31, 32 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா 22, 31, 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இது பேதுருவுக்கு மாத்திரம் ஆண்டவர் பர்சனலா சொன்ன வார்த்தை. இது சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்தேன். நீ குணப்பட்ட பின்பு, நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துங்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை நீ அதுக்கு பிறகுதான் நீ ஸ்திரப்படுத்த முடியும். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் சிலுவையில் மரிக்க போகிறார். அவர் காட்டி கொடுக்கப்படுகிறதான அந்த நேரம், அதை குறித்த ஏராளமான தீர்க்க தரிசன வசனங்கள் அந்த ஒரே நாளில் நிறைவேறிச்சு. சொல்லப்போனால் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நாளிலே, அந்த ஒரு நாளிலே, அவர் காட்டி கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது வரைக்கும் ஒரே நாளிலே ஏறக்குறைய 25 தீர்க்க தரிசன வசனங்கள் அந்த ஒரே நாளில் நிறைவேறிச்சு. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட 25 தீர்க்க தரிசன வசனங்கள் அந்த ஒரே நாளில் நடந்துச்சு. அது நிறைவேறுகிறதுலே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசன வசனம். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், என்னை காட்டி கொடுப்பார்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்பதை அது தீர்க்க தரிசன வசனத்தை நிறைவேறுதல். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு விஷயம் நடக்குது. வெளிப்பிரகாரமாய் இது 12 சீஷர்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஆவிக்குரிய மண்டலம் என்பது ஒன்று உண்டு. உலக பிரகாரமான மாம்சத்துக்குரிய ஒரு காரியம் இருக்கிறது போல் ஆவிக்குரிய மண்டலம். இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். எப்பொழுது? அவர் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முந்தின நாள் அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த சூழ்நிலையிலே சாத்தான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவரை சந்திக்கிறான். சந்தித்து அவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறான். ஆண்டவரே, உம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் நான் சோதிக்கணும், புடைச்சு எடுக்கணும், சுளக்கீழே போட்டு புடைக்கிற மாதிரி அத்தனை பேரையும் புடைச்சு எடுக்கணும். அதற்கு எனக்கு நீ அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சாத்தான் இயேசு கிறிஸ்துட்ட பர்மிஷன் கேட்குறான். ஆண்டவரும் பார்க்குறார்,
இது இந்த காலம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதற்கு பிதாவும் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா மேய்ப்பனை விட்டுவேன் மந்தை சிதறடிக்கப்படும் என்றெல்லாம் அந்த நாட்கள் அந்த தீர்க்க தரிசன வசனம் எல்லாம் இருக்குது. அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அனுமதி கொடுக்கிறார். முடியாதுன்னா சொல்லலை, அனுமதி கொடுக்கிறார். அனுமதி கொடுத்துட்டு 12 பேரை நீ சோதிக்கலாம், சொலக்கல்ல புடைக்கிறது போல புடைச்சி எடுக்கலாம். ஆனால் ஒரு காரியம், புடைச்சிக்கோட அனுமதி கொடுத்துட்டு அதற்கு பின்பு அவர் ஒரு காரியம் செய்கிறார். அவர் ஒவ்வொருத்தரையும் மனசில் யோசித்து பார்க்குறார். இயேசு கிறிஸ்து பர்மிஷன் கொடுத்துட்டு யோசித்து பார்க்குறார். யோசித்து பார்க்கும்போது யூதாஸ் 12 பேரில் அவனை யோசித்து பார்க்குறார். அவன் வாலண்டியராக தன்னை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அவனாக மனதார போய் அவனே போய் வலையில் விழுந்தான். இதற்கு யாருமே காரணம் கிடையாது. அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. அவனாக போய் விழுந்ததுனால அவனை காப்பாற்ற முடியாது. மற்ற 11 பேரை பார்க்குறாரு. பேதுருவின் நிலையை பார்க்குறாரு. அவன் தன்னை மறுதலிப்பான், சபிப்பான், சத்தியம் பண்ணுவான். இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ இதெல்லாம் மாதிரி ஒரு சூழ்நிலை இக்கட்டுகள் அவனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவன் அதனாலே குற்ற உணர்வடைந்து கடைசியில் அவனும் தற்கொலை பண்ணி யூதாசை போல செத்துறக்கூடாது. அதனாலே அனுமதி கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த சீமோன் பேதுரு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே என்னை மறுதலிப்பான், என்னை சபிப்பான், சத்தியம் பண்ணுவான். கடைசியில் குற்ற உணர்வு அவனுக்கு வரும். அதில் அவன் மனம் அடிஞ்சு இப்படி பண்ணிட்டனேன்னு சொல்லி அவன் தற்கொலை பண்ணி தன் வாழ்க்கையை முடிச்சுக்க கூடாது. அவனை கிருபையாய் நீங்கள் பாதுகாத்து கொண்டு அவனுடைய விசுவாசம் ஒழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து பிதாகிட்ட அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டார். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பேதுருவுக்கும் தெரியாது, மற்ற சீஷர்களுக்கும் தெரியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் நடக்குது. அவருக்கும் பிசாசுக்கு நடுவில் நடந்த சம்பாஷணை. அதற்கு பிறகு அவர் தனியாக செய்த ஜெபம். ஆனால் கடைசியில் பேதுரு மட்டும் கூப்பிட்டு சொல்கிறார், சீமோனே சீமோனே, சாத்தான் உங்களை சுலக்கினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நான் கொடுத்துட்டேன். ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுதல் செய்தேன். நீ குணப்பட்ட பின்பு, அதுக்கு பிறகு நீ குணப்படுவ, சரிப்படுவ. குணப்பட்ட பின்பு அதுக்கு பிறகு நீ உன் சகோதரரை நீ ஸ்திரப்படுத்து என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அவனுடைய வாழ்க்கையிலே இது நடந்துச்சு. சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து போகிறதற்கு முன்பதாக சாத்தானால் அவன் புடைக்கப்பட்டான். புடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட விசுவாசம் முடிகிற லெவலுக்கு போகுது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் அவனை தாங்கினது. அதனால தான் அவன் தப்பிச்சான். இல்லைனா இவனும் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பான். அதான் நிலைமை வந்திருக்கும். அந்த ஜெபம் தான் அவனை தாங்கினது. இது அவனுடைய உள்ளத்தில் எப்பவுமே இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் என் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி என்னை ஜெபித்து என்னை காப்பாற்றினார். அவர் மாத்திரம் அன்னைக்கு எனக்காக ஜெபிக்காமல் விட்டிருப்பார், ஆனால் என் நிலைமை யூதாசை போல தான் ஆகியிருக்கும் என்று அவன் உள்ளத்தில் அந்த எண்ணம் எப்பவுமே இருந்திருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்பொழுது அவன் நல்ல அப்போஸ்தலனாய் மாறி சபைகளை ஸ்திரப்படுத்துகிறவனாய் இருந்து நிருபங்களை எழுதக்கூடிய ஒரு முதிர்ந்த நிலைமைக்குள் வந்த பிறகு இப்பொழுது தன்னுடைய அனுபவ ரீதியாக அவன் விசுவாசிகளுக்கு இந்த ஆலோசனையை சொல்றான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், எப்பவுமே கிளியர் மைண்டா இருங்க, விழித்திருங்க, எப்பவுமே அலர்ட்டா இருங்க. நீங்க ஒரு மந்த நிலைமையில் இருக்கக்கூடாது, அலர்ட்டா இருங்க, விழிப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு யாரை விழுங்கலாம் சொல்லி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவன் பிடிப்பதற்கு வகை தேடி, சான்ஸ் கிடைக்குமான்னு வகை தேடினா சான்ஸ் கிடைக்குமான்னு சுற்றி திரிகிறான். எந்த விசுவாசியை கவிழ்த்து போடலாம், எவனுக்கு ஒரு பிரச்சனைகளை சோர்வுகளை கொடுத்து அவனை கத்தரி விட்டு பிரிக்கலாம், எந்த ஒரு விசுவாசிக்கு மனசோர்வை கொடுத்து பாதிப்புகளை கொடுத்து குற்ற உணர்வை கொடுத்து அவர்கள் தற்கொலை செய்து சாகும்படி அவர்களை நடத்தலாம். இப்படி அவன் பிசாசு வகை தேடுகிறான், சான்ஸ் தேடுறான். அப்போ இந்த சான்ஸ் கொடுக்காம இருக்கணும். நீங்க தான் பிசாசுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. அவன் தெளிந்த புத்தி உள்ளவர்களை ஒன்றும் பண்ண முடியாது, விழிப்புள்ளவர்களாக இருக்கிறவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தெளிந்த புத்தி இல்லாமல், விழிப்பில்லாமல் நீங்க அசதியாய் நீங்க நிர்விசாரமாய் உங்கள் வாழ்க்கை நடத்தினீங்கன்னா அவன் உங்களை சுலபமாய் விழுங்கி போடுவான். அதனாலே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி தன் அனுபவத்திலே தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து அந்த அடிப்படையிலே அவன் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
அப்போ இதிலிருந்து நல்லா தெரியணும், ஒரு தேவ பிள்ளை தெளிந்த புத்தியாக இருக்கணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். தெளிந்த புத்தியோடும் விழிப்போடும் இருந்தால் மட்டும்தான் பிசாசு உங்களுக்கு விரோதமாய் விரிக்கிற வலையிலே நீங்கள் விட மாட்டீர்கள். தெளிந்த புத்தியோடு விழிப்போடு இருந்தால் மட்டும்தான் அவன் வைக்கிற கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுவீர்கள். தெளிந்த புத்தியோடு விழிப்போடு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். உங்களுக்கு எந்த விதத்திலே, எந்த இடத்தில், யார் மூலமாக அவன் உங்களுக்கு வலை விரிக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ரொம்ப நல்லவங்க நினைப்பீங்க, அவங்க மூலமாக அவன் உங்களுக்கு வலை விரிப்பான். உங்களை ரொம்ப நேசிக்கிற மாதிரி ஒரு நபரை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த நபர் மூலமாக உங்களுக்கு வலை விரிப்பான். எப்படி வேணாலும் யார் மூலமாக அவன் உங்களுக்கு வலை விரிப்பான். எப்படி ஆகிலும் உங்களை வீழ்த்துவதற்கு, உங்களை விழுங்குவதற்கு பிசாசு எப்பொழுதும் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனிக்கணும், ஒரு அவிசுவாசி குறித்து பிசாசுக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதுல? அவிசுவாசி குறித்து அவனுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவன் ஏற்கனவே தன்கிட்ட தான் இருக்கிறான், அவனை குறித்து அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் ஒரு விசுவாசியாய் மாறி சாதாரணமாக இருக்கிறவனை குறித்து அவன் ரொம்ப கேர் பண்ண மாட்டான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை தேட வேண்டும், நிற்க வேண்டும் என்று நிற்கிறவர்களை அவன் எப்பொழுதும் எப்படி வீழ்த்தலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அவன் எப்பவுமே சான்ஸ் பார்த்துட்டு இருக்கிறான். என்ன சான்ஸ் கிடைக்கும், என்ன வாய்ப்பு கிடைக்கும், உங்களை வீழ்த்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று வகை தேடி, அதாவது சான்ஸ் தேடி அவன் ஒவ்வொரு நாளிலும் உங்களை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கிறான். எப்படி உங்களை வீழ்த்தலாம், ஏதாவது நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் வீழ்த்தி விட முடியும். நல்லா கவனிக்கணும், அவன் வீழ்த்துவதற்கு வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் நல்லா பாருங்க, அவன் என்னதான் உங்களை சுற்றி 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 வந்தாலும் அவனால் உங்களை வீழ்த்த முடியாது. எப்போ தெரியுமா அவன் வீழ்த்த முடியும்? நீங்கள் தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய் மாறும் பொழுது, விழிப்புள்ளவர்களாய் இல்லாமல் போகும் பொழுது அவன் உங்களை வீழ்த்த முடியும். நீங்கள் விழிப்பாய் இருப்பீங்கன்னா உங்களை அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிசாசை குறித்து இவ்வளவு தூரம் ஒரு எச்சரிப்பை பேதுரு அனுபவத்தில் கொடுக்கும் பொழுது இந்த காரியத்தை உண்மையிலேயே நாம் சரியாய் கவனிக்கணும். ஏன்னா என்னைக்கு பைபிளில் ஒரு வார்னிங் ஒன்று வருதுன்னா அது ரொம்பவே, எப்பவுமே கர்த்தர் ஒரு வார்னிங் கொடுக்குறாருன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். எந்த வார்னிங்குமே நம்ம கேர்லெஸ் எடுக்கக்கூடாது. புரிதல? வார்னிங்னு ஒன்று வந்துச்சுனாவே அதை நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்திங்கன்னா அதற்குரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடுகளில் பார்த்தீங்கன்னா கேட்டில் நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போடுறாங்க இல்லையா? அப்போ அந்த வீட்டில் ஒரு கடிக்கிற நாய் இருக்கிறது அப்படின்றத வார்ன் பண்ணுறாங்க. நீ தெரியாமல் அந்த வார்னிங்கை நம்ம கேர் பண்ணாமல் நம்ம நுழைஞ்சோம்னா அந்த நாயினுடைய தாக்குதலுக்கு நம்ம ஆளாயிடுவோம். அப்போ வார்ன் பண்ணுறாங்க, நாய்கள் ஜாக்கிரதை, வீட்டுக்குள்ளே நாய் வச்சுருக்கிறோம், கடிச்சிடும், கவனமாக நீ இருங்கன்னு. அப்போ இதே போல் ஒரு உலகத்திலே ஒரு காரியம், ஒரு போர்டு வச்சு ஒரு வார்னிங் கொடுக்கும்போது நம்ம கவனமாக இருக்கும் பொழுது வேதம் நமக்கு கொடுக்கிற வார்னிங், பிசாசு நாய் மாதிரி இல்லை, அதை விட பயங்கரமானவன். புரியுதா உங்களுக்கு? அவன் உங்கள் ஆத்மாவை அழித்து விடுவான். நாயினா உங்களை சரீரத்தை தான் கடிக்கும், ஆனால் பிசாசு உங்கள் ஆத்மாவை கெடுப்பான், உங்களை நரகத்திலே கொண்டு போய் நிறுத்தி விடுவான். அதனாலே அவனை குறித்து வேதம் கொடுக்கிற எந்த வார்னிங்கையுமே ஒரு தேவ பிள்ளை கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதை குறித்து நீங்கள் ரொம்ப நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அதை குறித்து நீங்கள் அசட்டை பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனத்தோடு அந்த வார்னிங்ஸ் எல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல பிசாசை குறித்து ஒரு வார்னிங், அவன் உங்களை சுற்றி சுற்றி வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை எப்படி வீழ்த்தலாம் என்று சொல்லி வாய்ப்பை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த வாய்ப்புகளை நீங்கள் கொடுத்தால் தான் மாட்டுவீர்களே தவிர நீங்கள் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காத பட்சத்திலே அவனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதான் உண்மை. நீங்க வாய்ப்பு கொடுக்கலன்னா அவனால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்க தெளிந்த புத்தியாக இருந்து, கிளியர் மைண்டோடு இருந்து, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம அலர்ட்டாக நீங்கள் இருக்கணும். எந்த இடத்தில் யார் மூலமாக என்ன நடக்கிறது, எந்த ஒரு காரியத்தில் அவன் எப்படி உங்களை வீழ்த்துவதற்கு யாரை யூஸ் பண்ணுறான், யார் மூலமாய், அது எந்த நபராக இருக்கட்டும், இந்த நபர் மூலமானு கிடையாது, யார் மூலமாக உங்களை வீழ்த்துவதற்கு அவன் ட்ரை பண்ணுறான் என்பதை நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக, எதையுமே விழிப்புள்ளவர்களாய் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. சரியா? சரி. இப்போ இந்த வசனத்திலே பிசாசை குறித்து பேதுரு கொடுக்கிறதான ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கம். பிசாசை குறித்து பேதுருக்கு ஒரு அடையாளம் சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம் அப்படிங்கிறான். அப்ப கர்ஜிக்கிற சிங்கம் என்று சொல்லி பிசாசை குறித்து ஒரு அடையாளம் சொல்றதுனால பிசாசை குறித்து இந்த சிங்கத்தின் அடையாளத்திலே நாம் பார்க்கும் பொழுது எப்படி ஒரு தேவ பிள்ளை
இப்படிப்பட்ட பிசாசின் தாக்குதலிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதற்கு நமக்கு வேதம் நமக்கு வழியை ஆலோசனைகளை வைத்திருக்கிறது. இப்போ நாம் அதை குறித்து உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேலுடைய வாழ்க்கையிலே அவனை சிங்க கெபியிலே தூக்கி போடப்பட்டதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த சிங்க கெபியிலே தூக்கி அவன் போடப்பட்ட பொழுது அந்த சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியாமல் போனதற்கு தானியேலிடத்தில் ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் இருந்திருக்கிறது, ஏதோ ஒரு மேலான காரியம் இருக்கிறது. அந்த காரியத்தினாலே தான் தானியேல் இந்த சிங்கங்களால் சேதப்படுத்தப்படாமல் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ரகசியத்தை இப்போ நம்ம அந்த வேத பகுதியிலிருந்து நம்ம கவனிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது அதிகாரத்திலே 22வது 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 22, 23. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தானியேலுடைய வாழ்க்கையிலே அவனை சிங்க கெபியிலே தூக்கி போடுகிறார்கள். இந்த தானியேலை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் யூதாவிலே ஒரு சிறந்த ஒரு இளைஞனாய் இருக்கும் பொழுது, அவன் தேவ பயமுள்ளவனாய் கர்த்தரை தேடுகிறவனாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் இந்த யூதா புத்திரரை ஆண்டவராகிய கர்த்தர் பாபிலோனிய சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். சிதேக்கியா ராஜாவின் காலகட்டத்திலே கர்த்தர் இவர்களை பாபிலோனிய சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்படி அந்த சிறையிருப்புக்குள் அவர்கள் போகிறார்கள். நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்து இவர்களை சிறை பிடித்து கொண்டு போகிறான். அப்படி சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட வாலிபர்களில் தானியேலும் ஒருவன். அங்கே போன பிறகு ஆண்டவராகிய கர்த்தர் இவனுடைய உத்தமத்தையும் இவனுடைய உண்மைகளையும், இவன் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தான் கவனமாய் இருந்ததையும், அவன் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து அவனை உயர்த்துகிறார். கர்த்தர் நல்ல நிலைமையிலே அவனை உயர்த்தி மேன்மையான நிலைமையிலே கர்த்தர் அவனை வைக்கிறார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இந்த தானியேலை கர்த்தர் அந்த தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிற்க வைக்கிறார். இதை 6ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். இதே அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் பார்த்தீங்கன்னா 120 தேசாதிபதிகளை முதலாவது பல லெவலில் அந்த கவர்மெண்ட் இருந்திருக்குது. 120 தேசாதிபதிகள் தேசத்தை விசாரிக்கிறதற்காக இருக்கிறாங்க. அந்த தேசாதிபதிகளுக்கு மேலாக அவர்கள் கணக்கு கொடுக்கும்படி 3 பிரதானிகள். அந்த 3 பிரதானிகளிலே தானியேலும் ஒருவனாய் இருக்கிறான். அந்த 3 பிரதானிகளிலும் அந்த 3 பேரிலுமே தானியேல் மற்ற 2 பேரை விட இவன் இன்னும் மேற்பட்டவனாய் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அந்த 3 பேரிலும் இவன் மேற்பட்டவன். அப்படி பார்க்கும்போது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தான் இந்த தானியேல் இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம். சிங்காசனத்திலே மாத்திரம் ராஜா தரியு அவன் உட்கார்ந்திருக்கிறானே தவிர, ராஜான்ற ஒரு போஸ்டிங்கில் உட்கார்ந்திருக்கிறானே தவிர, அத்தனை கணக்கும் தேசத்தின் அத்தனை காரியங்களும் இந்த தானியேலுக்கு முன்பதாக தான் கொண்டு வரப்படுகிறது. இத்தனைக்கு இவன் பார்த்தீங்கன்னா, இவன் இந்த தேசத்தின் குடிமகன் அல்ல, இவன் யூதாவிலிருந்து கொண்டு வரப்பட்டவன். அப்படி கொண்டு வரப்பட்டவனுக்கு இவ்வளவு மேன்மைகள், இவ்வளவு மகிமை, இவ்வளவு உயர்வு, இதை பார்க்கும் பொழுது அங்கே இருந்த அந்த 120 தேசாதிபதிகளுக்கும் அந்த மற்ற 2 பிரதானிகளுக்கும் கூட தானியேலின் மேல் எரிச்சலும் பொறாமையும் இருக்கிறது.
இவனுடைய உயர்வை காணும் பொழுது அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இவனை எப்படி ஆகிலும் அந்த ஸ்தானத்திலிருந்து, தேவன் உயர்த்தி வைத்திருக்கிற ஸ்தானத்திலிருந்து அவனை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். உத்தமமான கர்த்தரை கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளை என்றைக்குமே கர்த்தர் கனம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை உயர்த்தி உயர்த்தி நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார். அப்படி கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறதான நேரத்திலே பிசாசு அதை கண்டு எரிச்சல் அடைகிறான். இவன் இப்படி உயர்த்தப்படுகிறான், இப்படி மேன்மை அடைகிறான் என்று பார்த்து அவனை எப்படி ஆகிலும் ஆண்டவரை விட்டு பிரிக்கவும், ஆண்டவரை விட்டு அவனை தள்ளிவிட வேண்டும், எப்படி ஆகிலும் அவனுடைய உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அவனை வீழ்த்தி விட வேண்டும் என்று பிசாசு முயற்சிக்கிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதிலே முதலாவதாக எரிச்சல் அடைகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிசாசு. புரியுதுங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது அதை கண்டு எரிச்சல் அடைகிற முதலாவது நபர் யாருன்னா பிசாசு தான். அந்த எரிச்சலை அவன் என்ன செய்கிறான், உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற சக மனுஷர்களின் மேல் அவர்களுக்குள் அந்த எரிச்சலை கொடுத்து அவர்களை செயல்பட வைக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் செயல்பட வைக்கிறான். இன்னைக்கு நீங்க வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கும் பொழுது நீங்க பார்க்குறீங்களே, உங்களை சுற்றியும் இருக்கிறவங்க பொறாமப்படுவாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உங்களை சுற்றியில் இருக்கிறவங்க எரிச்சல் அடைவாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உங்களை குறித்து மோசமாக பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை குறித்து அவர்களுக்குள் எரிச்சலும் கோபமும் உடையவர்களாய் மாறுவாங்க. இப்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் உயர்த்தப்படுகிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காரியம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நிமித்தம், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறது நிமித்தம், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறது நிமித்தம் பிசாசு எரிச்சல் அடைகிறான். புரியுதுங்களா? பிசாசு எரிச்சல் அடைகிறான். அந்த எரிச்சலை அவன் தன்னுடையவர்களுக்குள் கொடுத்து அவர்கள் அந்த எரிச்சலின் உணர்வுகளை உங்களுக்கு நேராக வெளிப்படுத்தும்படி செய்கிறான். அதனால தான் நீங்கள் யாருக்கு தீமை செஞ்சிருக்க மாட்டீங்க, ஒரு பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, உயர்த்தப்படும் பொழுது, நீங்கள் நல்லா இருக்கிறத பார்க்கும்பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய எரிச்சலுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு காரணம் அவர்கள் அல்ல, அவர்களை ஆட்கொண்டிருக்கிற சாத்தான், பிசாசு தான் அதற்கு காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ என்ன செய்கிறான், இவர்களை வைத்து எப்படியாகிலும் உங்கள் மேன்மையிலிருந்து உங்களை வீழ்த்தி விட வேண்டும் என்று அவன் முயற்சி செய்வான். அதுதான் தானியேல் விஷயத்தில் நடக்குது. இப்போ அவனுக்கு கீழே இருந்ததான அந்த 120 தேசாதிபதிகள், அவனோடு கூட இருந்த மற்ற 2 பிரதானிகள் எல்லாருமே தானியேலுக்கு விரோதமான ஒரு எரிச்சல் உள்ளவர்களாய், இவன் எங்கிருந்தோ வந்தவன், அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன், இங்கே இவ்வளவு பெரிய நிலைமையில் நம்மளை விட மேலான போஸ்டிங்கில் உட்கார்ந்துட்டானே என்று சொல்லி அந்த எரிச்சலை அவர்களுக்குள் பிசாசு தூண்டிவிட, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை பிசாசு அவர்களுக்குள் தூண்டிவிட அவர்களும் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. பிசாசின் தூண்டுதலோடு செயல்படுறாங்க. இவனை எப்படியாகிலும் வீழ்த்தி விட வேண்டும், அப்படி வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி, அப்படி இருக்கும்போது தானியேலுடைய காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் எப்பொழுதுமே தெளிந்த புத்தி உள்ளவன், விழிப்புள்ளவன். தானியேல் கிட்ட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தெளிந்த புத்தி, விழிப்பு எப்பவுமே இருக்கும். எங்கே பேதுரு அங்கே சொன்னது போல, 1 பேதுரு 5:8 பேதுரு சொன்னது போல, தெளிந்த புத்தியும் விழிப்புள்ள ஒரு இருதயமும் தானியேலுக்கு எப்பவுமே உண்டு. இந்த தெளிந்த புத்தியும் விழிப்பும் தான் அவனுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்றி இருக்குது. நீங்கள் இதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1 அதிகாரத்திலே நீங்கள் அதனுடைய தெளிந்த புத்தி, அவனுடைய விழிப்பை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 1 அதிகாரத்திலே 5வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாய் நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். 8வது வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. தானியேல் இப்பொழுது அந்நிய தேசத்தில் வந்திருக்கிறான். அங்கே இருக்கும் பொழுது கூட அவன் பாபிலோன், அவன் தன்னுடைய சொந்த தேசமாக யூதாவில் இருந்தபோது கூட அவன் ஒரு மாடரேட்டான ஒரு லைஃப் லீட் பண்ணியிருப்பான், ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் லீட் பண்ணியிருப்பான், சாதாரணமான ஒரு வாழ்க்கை.
ஆனா இப்பொழுது இவன் பாபிலோனிய சிறையிருப்புக்கு கொண்டு வந்த பிறகு இவன் ராஜகுலத்தாரிலும் துரை மார்க்கத்திலும் இருந்த சிறந்த அறிவுள்ள வாலிபர்களாக செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இவர்களை அரண்மனையிலே சேவிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகையினாலே இவர்களை 3 வருஷம் இவர்களை பராமரிக்கும்படி ராஜா கட்டளை கொடுத்திருக்கிறான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலையும் அவர்களுக்கு ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி கட்டளை கொடுத்திருக்கிறான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் தன் சொந்த தேசத்தில் இருந்த பொழுது கூட இப்படிப்பட்ட ஒரு உணவு அவனுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா இப்பொழுது ராஜாவின் போஜனம், ராஜாவின் திராட்சை ரசம், தலை சிறந்த தேசத்தில் இருக்கிற முதல் தரமான உணவு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, நியமிக்கப்படுகிறது. அப்படி நியமிக்கப்பட்ட பொழுது தானியேல் இந்த விஷயத்துல பாருங்க, தெளிந்த புத்தி என்பதும் விழிப்பு என்பதும் இங்கே தான் நீங்க புரியணும். இந்த தெளிந்த புத்தி விழிப்பு அப்படின்னா உங்களுக்கு சாதாரண அந்த வார்த்தையை சொன்னா நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழிப்பாயிருங்கள் அப்படின்னா அதனுடைய ரியல் மீனிங் என்னன்னு நமக்கு புரியாது. இப்போ அந்த தெளிந்த புத்தி விழிப்புனா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த தெளிந்த புத்தி விழிப்பு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவனுக்கு வந்து இந்த மெனு நியமிக்கப்பட்டிருக்குது. ராஜாவுடைய முதல் தரமான உணவு, ராஜாவுடைய முதல் தரமான திராட்சை ரசம், தி பெஸ்ட் ஃபுட்னு சொல்லலாம். பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே சிறந்த உணவு, ராஜா தான் உண்ணுகிறதிலே ஒரு பங்கை கொடுக்கிறான். இப்போ இதை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் சொல்லுகிறேன், ஒரு சபலம் தட்டும். யாரா இருந்தாலும் சரி சரி கொஞ்சம் டேஸ்ட் தான் பண்ணி பார்க்கலாமே, இது நமக்கு எங்கேயும் கிடைக்காது, நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியாவது பார்க்கலாமேன்னு ஒரு சபலம் தட்டும். கொஞ்சம் தடுமாறுவார்கள், எவ்வளவுதான் இதாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஆனால் பாருங்க, தானியேல் வந்து இதை பார்க்குறான். இந்த காரியம் வந்து இவனுக்கு வந்து தானியேல் வந்து ஒரு வியாதியஸ்தன் கிடையாது, நல்ல ஹெல்த்தியான மனுஷன். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணவு இந்த இடத்துல நியமிக்கப்பட்ட பொழுதும் அவன் அதை தொட மறுக்கிறான். ஏன்னா இந்த திராட்சை ரசமும் இந்த உணவும் இவனை தீட்டுப்படுத்தும் என்கிறதை அவன் என்ன செய்யறான், தன் இருதயத்தில் உணர்கிறான். எதன் அடிப்படையிலே? இதில் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவு வகைகளிலே பாபிலோனிலே சகலவிதமான பறவைகள், சகலவிதமான மிருகங்கள் எல்லாமே அந்த மேஜையிலே உணவாக கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு பழக்க வழக்கத்திலும் கூட சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார். சுத்தமான பறவைகள், சுத்தமில்லாத பறவைகள், சுத்தமான மிருகங்கள், சுத்தமில்லாத மிருகங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதை வகைப்படுத்தி இருக்கிறார். இதை நீங்க படிக்கணும்னா லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை அப்புறம் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க நிதானமா நீங்கள் அப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே ஆண்டவர் எந்த வகை உணவை சாப்பிடலாம் என்பதை, மாம்ச உணவை குறித்து கர்த்தர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். விரிகுளம் உள்ளதும் அசை போடுகிறதுமான ஜீவராசிகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி மிருக வகைகளிலே கர்த்தர் அதை அடையாளப்படுத்துகிறார். பறவை இனங்களிலே கூட கர்த்தர் சொல்றாரு, இந்தந்த பறவைகளை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அதையும் கர்த்தர் வகைப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு காரியம். இந்த விஷயத்தில் பார்க்கும்போது இவருடைய மேஜைக்கு வருகிறதான உணவுகளிலே இதிலே சில காரியங்கள், ஆண்டவர் அனுமதிக்காத உணவு காரியங்கள் ஒன்று வருகிறது, சிலதும் கலந்திருக்கிறது. ஒன்று. 2வது விஷயம், பாபிலோன் என்பது ஒரு விக்கிரக ஆராதனையின் தேசம். படைக்கப்படுகிறதான சமைக்கப்படுகிறதான உணவுகள் எல்லாம் படைக்கப்பட்டு விக்கிரகங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அவைகள் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவைகளையும் எடுப்பது ஆண்டவருக்கு முன்பாக தீட்டுள்ளதாய் காணப்படும். விக்கிரகத்துக்கு படைத்ததை புசிப்பது என்பதும் தீட்டுள்ளது. இதையும் கர்த்தர் அருவருக்கிறார். அப்ப இது 2 விதத்தில் எப்படியாகிலும் ஒரு விதத்தில் இது தன்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானியேல் அவன் நினைச்சா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் அவன் ரொம்ப கிளியராக இருக்கிறான், தொடமாட்டேன்ட்டான், இது எனக்கு வேண்டாம். இதை குறித்து அந்த உணவு கொடுக்கிறதான் நபரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறான், எங்களுக்கு மரக்கறிகளை கொடுங்கள், 10 நாள் டெஸ்ட் பண்ணி. அப்போ சொன்னபோது அவனும் பயப்படுறான், இது எப்படி கொடுக்கறது, இல்லை ஒரு 10 நாள் சோதிச்சு பாருங்க, அதன் பிறகு எங்களுடைய முகம் நல்ல களையுள்ளதாக இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல என்று சொல்லி போராடி அந்த உணவை அவன் எப்படி எடுக்கக்கூடாது, அதன் மூலமாய் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறான். ரொம்ப தெளிவாக இருந்து அவன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை ஜாக்கிரதையோடு காத்து கொண்டான். இதுதான் தெளிந்த புத்தி விழிப்பாக இருக்கிறது. சாப்பாட்டை பார்த்த உடனே நிறைய பேருக்கு விழிப்பு போயிடும் இல்லை. இன்னைக்கு வந்து சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, சர்க்கரை சாப்பிடக்கூடாதும்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பாருங்கள், அவங்க காஃபி, அன்றைக்கி இங்கே ஒரு இடத்துல போயிருந்தேன், அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் சுகர் பேஷண்ட் அந்த வீட்டில்
இவங்க எல்லா ஸ்வீட்டையும் அடிப்பாங்க. என்ன ஸ்வீட் கொடுத்தாலும் அவங்களுக்கு பார்த்தாங்கன்னா, ஒரு ஸ்வீட்டை பார்த்தாங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாமல் சாப்பிட்ருவாங்க. கடைசியில் ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க, என்னென்னா காஃபியில் சக்கரை போடாதுன்னு வாங்கலாம். அது மட்டும் காஃபியில் சக்கரை போடாதீங்கன்றது ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படி இருப்பாங்க. அது ஒரு காரியத்தில். மற்ற எல்லாத்துலேயும் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து காலி பண்ணிடுறது. எந்த ஸ்வீட் வச்சாலும் அடிச்சிடுவாங்க. ஏன்னா அதில் வந்து கட்டுப்படுத்த முடியல. அந்த ஸ்வீட்டை பார்க்கும்போது கட்டுப்படுத்த முடியல, எந்த ஸ்வீட்டானாலும் சாப்பிட்டணும். ஆனால் காஃபியில் மட்டும் சுகர் வேண்டாம். அப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்படி தான். அப்போ வந்து ஒரு ஸ்வீட் என்ன செய்கிறது, அவங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்களை இழுத்து தள்ளிடுது. காஃபியில் போட்ட சர்க்கரையை விட ஸ்வீட்டில் இருக்கிற சர்க்கரை ரொம்ப மோசமானது இல்லையா? அதை யோசிக்கிறது இல்லை. அப்போ வந்து இதில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு இனிப்பு வகை, ஒரு சுகர் அவங்க பேஷண்ட்டாக இருந்தால் அது அவங்கள பாதிக்கும், நல்லாவே தெரியும். அப்போ அது தெரிந்திருந்தும் கூட அதை கட்டுப்படுத்த தெளிந்த புத்தியோடு இருந்து விழிப்பாக இருக்கிறதில்ல. இதை சாப்பிட்டோம்னா நம்முடைய சுகர் ஏறும், இதனால் நமக்கு எவ்வளோ சஃபரிங் வரும். அந்த விழிப்பு இல்லாமல் என்ன செய்கிறது, அந்த காரியம் இழுத்து விடுகிறது. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த காரியத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த தானியேலுக்கு சாதாரண ஒரு ஸ்வீட் கிடையாது. வகை வகையான சிறந்த தலை சிறந்த உணவு அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் அவன் அதை தொடலைன்னா இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் தெளிவாக இருக்கிறான். என்ன தெளிவு தெரியுமா? என் ஆண்டவர் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், இந்த காரியத்தை தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறார். அந்த வேத வசனத்தை அவன் தன் இருதயத்திலே பதித்து வைத்திருந்தான். அந்த வசனத்திலே, அந்த வசன அறிவிலே அவன் ரொம்ப தெளிவாக இருந்தான். இதுதான் ஆண்டவர் வகையறுத்திருக்கிறார், இதற்கு வெளிக்குழம்பு இல்லை, இது அசை போடாத ஒரு பிராணி, இதை நான் தொடக்கூடாது. தெளிந்த புத்தி அவனுக்கு இருந்துச்சு. அந்த தெளிந்த புத்தி இருந்துட்டு அவன் எப்பவுமே அலர்ட்டாக இருந்தான். தனக்கு முன்னால் எந்த சாப்பாடு வந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் சொல்லலை, அது ஒரு இதில் எழுதியிருக்குது அவ்வளோதான் பைபிளில். சாப்பாட்டு விஷயம் மட்டுமல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் சரி அலர்ட்டாக இருப்பான். இதில் நம்ம தப்பு பண்ணிடுவோமோ, இதில் நம்ம கரப்படுத்தப்படுவோமோ, இந்த விஷயத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஆகிடுவோமோ, இந்த காரியம் இவங்களோட பழகிறமே இது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போயிடுமோ, இந்த காரியத்தை இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே இது தப்பாக போயிடுமோ, இந்த காரியம் பேசுகிறத நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமே இது தப்பாக போயிடுமோ, இந்த இடத்துல இப்போ நம்ம டைம் எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமே இது நமக்கு தப்பாக போயிடுமோ, எல்லாத்துலேயும் விழிப்பாக இருப்பான். தன்னுடைய டைம் விஷயத்தில், ஒருத்தரோடு பழகிற விஷயத்தில், ஒரு காரியத்தை பேசுகிற விஷயத்தில், ஒருத்தரிடத்துல பழகிற காரியம், ஒருத்தரிடத்துல கேட்குற விஷயம், அவன் லைஃப்பில் எல்லா சைட்லேயும் விழிப்பாக இருந்தான், அலர்ட்டாக இருந்தான். எந்த இடத்துலையுமே தவறு வந்து விடக்கூடாது என்கிறதுலே அவன் ரொம்ப விழிப்புள்ளவனாய் கவனமுள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு சொல்கிறேன், தெளிந்த புத்தி விழிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்கணும். எந்த காரியம் நம்மை கரைப்படுத்தி விடும், எந்த பேச்சு நம்மை கரைப்படுத்தி விடும், எந்த செய்கை நம்மை கரைப்படுத்தி விடும், எந்த நபரோடு பழகுவது நமக்கு கரைப்படுத்தி விடும், எந்த காரியம் நம்மை கரைப்படுத்தி விடும், இப்படி எல்லா விஷயத்தை குறித்தும் நம்ம ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருந்துட்டே இருக்கணும். விழிப்புணர்வுன்றாங்கல்ல, இன்னைக்கு சொல்றாங்களே கொரோனா வந்துருச்சு, விழிப்புணர்வு என்ன, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, விழிப்புணர்வுங்கிறாங்க இல்லை, டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் உட்காருங்கன்றாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு, மாஸ்க் போடுங்க, விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அப்போ அந்த விழிப்புணர்வை மீறினால் பிரச்சனை வருவதற்காக விழிப்புணர்வு கொடுக்கும்போது அதை எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறாங்க உலகத்தில் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முழு உலகமும் இந்த விழிப்புணர்வு அதுக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணுது, எவ்வளோ தூரம் பார்க்கும்போது ஃபாலோ பண்ணுறாங்க, கவனமாக ஃபாலோ பண்ணுறாங்க. நேற்று தினத்தில் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு 4 ஃபோட்டோ வந்துருந்துச்சு, ஒரு 4 ஃபோட்டோ சேர்த்து ஒரே ஃபோட்டோவா. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு போட்டிருக்கோம். அமெரிக்காவில் பார்க்கும்போது ஒரு இடத்துல நிற்கிறவங்க எல்லாருமே நல்ல டிஸ்டன்ஸில், ஒரு 4-5 அடி டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க, க்யூவில் நிற்கிறாங்க. அடுத்தது இட்டாலின்னு காட்டுறாங்க, அங்கே ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குது, ட்ரெயினுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா லாங் பெஞ்ச் சீட் இருக்குது, நல்ல ஒரு 3 அடி 4 அடி தள்ளி தான் ஒவ்வொருத்தர் உட்காந்துருக்கிறாங்க, யாரும் பக்கத்தில் இடிச்சிட்டெல்லாம் உட்காரல, தள்ளி தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு தேசம் போட்டிருக்கு, கடைசியில் இந்தியான்னு போட்டிருக்கிறாங்க, 4வது கட்டம் இந்தியா. போட்டிங்கன்னா நசுக்கி புழிஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் டாஸ்மாக் கடையில். அமெரிக்காவில் கரெக்டாக சூப்பர் மார்க்கெட் முன்னாடி கரெக்டாக நிற்கிறான். இட்டாலியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறோம், அவ்வளோ டிஸ்டன்ஸ் கரெக்டாக வச்சு போயிட்டு இருக்கிறான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தள்ளி முள்ளி முஸ்கி அப்படியே போட்டு நசுக்கி புழிஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு எங்கே இல்லை, நம்ம தேசத்தில் இல்லை. அப்போது ஒரு வியாதிக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்புக்கு எவ்வளோ விழிப்பு காட்டுறாங்க.
ஆனால் நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, நரகத்திற்கு போய்விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு எவ்வளவு விழிப்புணர்வு நமக்கு தேவை இல்லை? உலக பிரகாரமாய் ஒரு வியாதியிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு இவ்வளவு விழிப்புணர்வு தேவை என்றால், நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பிசாசின் கையில் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு எவ்வளவு விழிப்புணர்வு நமக்கு தேவை? விழிப்புணர்வு வேணும். அதைத்தான் பேதுரு சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கள், அலர்ட்டாருங்க. விழிப்புணர்வு அவசியம். இந்த விழிப்புணர்வு வார்த்தை நமக்கு உலகத்தில் தெரியும். ஆனால் இந்த விழிப்புணர்வுங்கிறது எங்க? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மெயினா வேணும். எந்தெந்த காரியத்திலையும் நீங்க விழிப்பா இருக்கணும். இந்த நபர்கிட்ட பேசுறமே ஜாக்கிரதை, இந்த நபர்கிட்ட பழகிறமே ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த நபர்கிட்ட நம்ம வந்து சம்பந்தம் வச்சுட்டு இருக்கிறோமே ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த நபர்கிட்ட நம்ம வந்து இப்படி எல்லா காரியம், நம்ம செய்யற காரியங்கள், பேசுற காரியங்கள், பழகுகிற நபர்கள், எந்த காரியத்தை குறித்தும் ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அப்ப தானியேலுக்கு பாருங்க, சாப்பாட்டு விஷயத்துல விழிப்பு இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு சாப்பாட்டு விஷயத்துல வந்து நமக்கு வந்து ஒரு வியாதிக்காரருக்கு சாப்பாட்டு விஷயத்துல எவ்வளோ வார்னிங் கொடுக்கப்படுது. அப்போ அந்த விழிப்புணர்வு இல்லை, அது நம்ம கேர் பண்ணுறோம். சுகர் பேஷண்ட்னா சர்க்கரை சாப்பிடக்கூடாது கேர் பண்ணுறோம். அப்போ நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஆத்துமாவை குறித்து ஆண்டவர் நமக்கு விழிப்போடு இருக்கணுன்றாரு. உன் ஆத்துமாவை விழுங்கி போடுவதற்கு பிசாசு வகை தேடி சுட்டி திரிகிறான், நீ விழிப்பா இருங்கிறாரு. அப்போ நம்ம லைஃப்பில் எல்லாத்துலேயும் நம்ம விழிப்பார்க்கணும். ஆமேன். எல்லாத்துலேயும் நம்ம விழிப்பார்க்கணும். பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே உணவு பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அதுவும் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் வந்து எதை புசிக்கலான்னு சொன்னாரோ அதை புசிப்பது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம், எதை புசிக்க கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை புசியாமல் இருப்பது நம்முடைய உடலுக்கு பாதுகாப்பு. பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற உணவு, பழைய ஏற்பாட்டு உணவு பழக்க வழக்கமே நமக்கு இந்த நாட்களுக்கும் கரெக்டானது தான். அதை நம்ம வந்து அதை வந்து இன்றைக்கி நம்ம தீட்டுப்படுத்தாது, ஆனால் சரீரத்தை பாதிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் ஆடுகளை பலியிட சொல்கிறார். பலியிட சொல்லும் பொழுது பலிபீடத்தில் கர்த்தர் என்ன செய்யற, கொழுப்பை கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சு தகரச்சிருங்கிறாரு. கொழுப்பை நீ சாப்பிடாத, அதை பலிபீடத்தில் வச்சு தகர்த்துரு, அதை வந்து நீ அப்படியே தகனம் பண்ணிடு, எரிச்சிரு. அந்த மாம்சத்தை நீ புசிக்கலாம், ஆனால் கொழுப்பை நீ பலிபீடத்திலே தகன பலியிட்டுடு, அதை நீ தகனமாக்கிடு, எரிச்சிடுன்ற. கொழுப்பை சாப்பிடாது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு மிருகத்தை, இந்த மிருகத்தை சாப்பிடலாங்கிறாரு, இதை சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. அந்த மிருகத்தில் கூட எந்த பார்ட்டை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்றாரு. கொழுப்பை சாப்பிடாதங்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் சொல்றது எல்லாமே அது கூட நமக்கு வந்து அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். அது கூட நம்ம லைஃப்ல வந்து நல்லதுக்கு தான். ஆனால் இன்னைக்கு அது ஆத்மாவை தீட்டுப்படுத்தாது. அப்போ ஒரு உணவு காரியத்தில் இவ்வளவு தூரம் அலர்ட்டா இருந்தால், ஆவிக்குரிய காரியத்தில் நம்முடைய ஆத்மாவை குறித்து நம்ம எவ்வளவு விழிப்புணர்வோடு நாம் காணப்பட வேண்டும். அப்போ தானியேலுக்குள் இந்த விழிப்புணர்வு அவன் லைஃப்ல எல்லாத்திலையுமே இருந்துச்சு. அதனால தான் அவன் சாப்பாட்டு விஷயத்தில் கூட அந்த விழிப்புணர்வை அவன் காட்டினதாக வேதம் நமக்கு அவனை குறித்த சாட்சி கொடுக்கிறது. பொதுவாக நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறத சாப்பாட்டு விஷயத்துல விழிப்புணர்வு விட்டுருவாங்க இல்லையா? கொஞ்சம் ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்த உடனே மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் காலம் கழித்து எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு வராது, தடுமாறிடுவாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், தானியேல் எவ்வளவு தூரம் ஒரு சிறந்த இடத்துல இருந்தும் அவன் சாப்பாட்டு விஷயத்தில் கூட அவன் விழிப்பாக இருந்தான்னா மற்ற எல்லாத்துலேயும் எவ்வளோ விழிப்பாக இருந்திருப்பான்றது அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ இவனுடைய விழிப்புணர்வு, தெளிந்த புத்தி விழிப்பு இருக்கிறது. வேத வசனத்தின் மூலமாய் தெளிந்த புத்தி இருக்குது, அதை குறித்து ஒரு விழிப்புணர்வு அவனுக்கு இருக்குது. இப்போ இவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவனுக்கு விரோதமாக இந்த 120 தேசாதிபதிகளும் 3 பிரதானிகளும் எழும்பி அவனை எப்படியாகிலும் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வீழ்த்தலாம் நினைக்கும் போது அவங்களால் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர் தாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள்.
இப்போ இவங்ககிட்ட நிறைய வாய்ப்பு தேடுறாங்க, எப்படி ஆகிலும் இவர்கிட்ட குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தேடுறாங்க. வாய்ப்பு தேடும்போது அந்த வாய்ப்புகள் அவனுக்கு எந்த விஷயத்தில் யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கல. ஒருவேளை லஞ்சம் கொடுத்து பார்த்துருப்பாங்க, லஞ்சம் வாங்குறானான்னு பார்த்துருப்பாங்க, ஒன்றும் நடக்கலை. ஏதாவது கள்ளக்கணக்கு எழுத வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, எதுவும் நடக்கலை. எந்த விதத்திலையும் அவனை குற்றப்படுத்தவே முடியல. இன்றைக்கி பிசாசு, நான் சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் வந்து நிறைய தப்பு செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்பான். புரியுதுங்களா? வாய்ப்புகளை கொடுப்பான். அப்போ அந்த வாய்ப்புகளை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் தப்பு செய்ய மாட்டோம், ஆனால் நம்ம தப்பு செய்வதற்கான வாய்ப்புகளை பிசாசு கொண்டு வருவான். அங்கே தான் ஆண்டவர் நம்மளை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மை உள்ளவனாக இருந்தான். அப்படி இருக்கும்போது இந்த உண்மை நம்ம லைஃப்பில் வந்து எப்பவுமே தெளிந்த புத்தியாக விழிப்பாக இருந்தால் தான் அந்த உண்மையில் நீங்கள் நிற்க முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து தவறிடுவீங்க. நம்ம போய் துணிகரமாக தப்பு செய்யறது கிடையாது நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் தப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் வரும்போது அங்கேயும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களான்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாள் என்னுடைய ஒரு பழைய நண்பன், ஸ்கூலில் ஒன்றா படித்தோம். அதன் பிறகு ஆண்டவரை அறிந்து கொண்டான். ஒரு நாள் அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் அவனை சந்தித்தோம். ஒரு நாள் வந்து ஒரு துணி கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவன் என்னை கூட்டிகிட்டு போனான். ஒரு துணி கடைக்கு போயிட்டு சாதாரண துணி தான். அப்போ வந்து சில துணிகளை வந்து அவன் சில பிட் கிளாத், சின்ன சின்ன சாதாரண துணிகள் தான் வாங்கினான். அப்போ நான் கூட இருந்து பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அவன் எத்தனையோ ஒரு 15 பிட்டு என்னமோ கேட்டான். அவள் வந்து கிழிச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ வந்து கட் பண்ணி அவங்க ஒரு கவரில் போட்டுகிட்டே இருந்தாங்க. இவன் கேட்டதுக்கு மேலாக அந்த கடைக்காரர் அதிகமாக கட் பண்ணி போட்டது போல எனக்கு தோணுச்சு. வந்து இவன் கேட்ட நம்பருக்கு மேலே அவன் வந்து கட் பண்ணி எடுத்து போடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ நான் மெதுவாக அவன்கிட்ட சொன்னேன், நீ கேட்டதுக்கு மேலே அவன் தெரியாமல் கடைக்காரன் ஜாஸ்தி போட்ட மாதிரி தெரியுது, நீ அதை எண்ணிப்பார், ஜாஸ்தியாக இருந்தால் கொடுத்துரு அப்படின்னு நான் வந்து அவன்கிட்ட மெதுவாக சொல்கிறேன். இது வந்து அவன் போட்டது நீ கேட்டதுக்கு மேலே அவன் போட்ட மாதிரி எனக்கு என்னமோ தோணுது, நீ கொஞ்சம் எண்ணிப்பார், ஜாஸ்தியாக இருந்தால் கொடுத்துரு அப்படின்னேன். உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கத்தரை தெரிஞ்சவன் தான். என்ன சொன்னான் தெரியுமா? ஹை பேசாம வா, என்கிட்ட சொல்ல பேசாம வா. நான் அவனை ஏமாத்தினேன்? நான் ஏமாத்தலையே, அவன் ஏமாத்த நான் என்ன பண்ணுறது அப்படின்னா என்னால் முடிவு பேச முடியல. பேசாமல் வான்ட்டான். என்ன நான் ஏமாத்தலையே, நான் ஒன்றும் ஏமாத்தலை, அவன் தானே ஏமாறான், அவன் ஏமாத்த நான் என்ன பண்ண முடியும்? இதுதான் பிசாசு தந்திரமாக போடுற வலை. நம்ம கிட்ட நிறைய பேர் ஏமாறுவாங்க. கடையில் போய் நீங்கள் பொருள் வாங்குவீங்க, எக்ஸ்ட்ரா காசு அவன் தெரியாமல் சில்லறை ஜாஸ்தி கொடுப்பான், அவன் ஏதோ ஞாபகத்தில் ஜாஸ்தி கொடுப்பான். நான் சொல்கிறேன், கவனமாக இருக்கணும். ஒரு 10 ரூபா அவன் எக்ஸ்ட்ரா கொடுத்தனால உடனே நீங்கள் அந்த இடத்துல ஸ்பாட்டில் நீங்கள் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துறீங்க, கரெக்டாக கொடுத்துடணும். புரியுதா? உண்மை. தானியேல் எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவனாக இருந்தான். இப்படி அவன்கிட்ட வந்து இப்போ நம்ம நினைக்கக்கூடாது ஏதோ கடைக்காரன் தானாக ஏமாந்துட்டான். கடைக்காரன் வந்து தானாக ஜாஸ்தி கொடுக்கறத வந்து பிசாசு அவன் கண்ணை மறைச்சு அவனுக்கு ஏதோ சிந்தனையில் வந்து ஜாஸ்தி கொடுக்கப்படி வச்சிடறான். கடைக்காரன் தெரிஞ்சு கொடுக்க மாட்டான், அவனுக்கு தெரியாமல் என்ன செய்யறான், அப்படி கொடுக்கும்படி பிசாசு அவன் கண்ணை மறைச்சு அவன் சிந்தனை எங்கேயோ அலைய விட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்க வச்சிடறான். ஆனால் உங்களுக்கு அது தெரியுது இல்லை, நம்ம பார்க்குறோம்ல. அதை பார்க்கும்போது அந்த இடத்துல பிசாசு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், ஆண்டவரும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். எக்ஸ்ட்ரா ஒரு பணம் வந்து மிச்சத்தில் வந்து வர வேண்டிய சில்லறை வந்து ஜாஸ்தி கையில் கொடுக்கப்படுது, நமக்கு அது நல்லா தெரியுது. பிசாசு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறான், கர்த்தர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறார், 2 பக்கம் பார்க்குறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் பாக்கெட்டில் போட்டிங்கன்னா பிசாசு சிரிப்பான். ஆண்டவரை பார்த்தீரா, உங்களுடைய பிள்ளையுடைய உண்மையை பார்த்தீரா, எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு தூக்கி அமைதியை வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டு இருக்கிறாங்க பார்த்தீரா அப்படின்வான் பிசாசு. ஆண்டவர் வெக்கத்தோடு தலை குனி வேண்டியதாக இருக்கும். தானியேல் உண்மை உள்ளவன். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ஒரு சிஎஸ்ஐ சபை அங்கே கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போ போன பொழுது அந்த ரெவரண்ட்டுடைய வீட்டில் நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரெவரண்ட் என்கிட்ட வந்து சொன்னார், பிரதர், இந்த ஜனங்க இருக்கிறாங்களே பொல்லாத ஜனங்க அப்படின்னாரு. என்ன ஐயா சொல்கிறீங்க, என்ன விஷயம்?
வந்து பார்க்கும்போது என்னை வந்து ரொம்ப செக் பண்ணுவாங்க இவங்க. ஒரு வீட்டுக்கு போனான்னா ஒரு விசிட்டிங் போக வராமல் உட்காந்துருப்பான். அப்போ சோஃபாவில் பார்த்தா ஒரு நூறுரூபா அப்படி கிடக்குமா. அப்போ வந்து அந்த நூறுரூபா அப்படி கிடக்கும்போது தெரியாத போட்ட மாதிரி அப்படி கிடக்கும். அப்போ வந்து இவங்க வந்து இவங்க கண்ணுக்கு படும். அப்போ அந்த ரெவரண்ட் வந்து அதை எடுத்து பாருங்க நூறுரூபா இங்கே கிடக்குது, என்ன இப்படி கவனிக்காமல் போட்டிங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரா, அல்லது அதை தூக்கி அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறாரான்னு என்னை செக் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் என்னை செக் பண்ணுவாங்க இந்த ஜனங்க அப்படின்னாரு. நான் உண்மையாக இருக்கிறேன்னா அதை திருப்பி எடுத்து கொடுக்குறேனா, இல்லை நான் தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிடுறேனான்னு என்னை செக் பண்ணுவாங்க இந்த ஜனங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளிலும் என்னை சோதிச்சுட்டே இருப்பாங்க. நான் எங்கே நான் தப்பு பண்ணுறேன், எங்கே என்ன பிடிக்கலான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ஜனங்க அப்படின்னாரு. அப்போது மனுஷரே இப்படி என்ன செய்கிறாங்க, சோதனைக்காரராய் வருவதற்கு என்ன செய்யலாம், பிசாசு எழுப்புறான். அப்போ இது வந்து அவங்களுடைய சொந்த மாம்சக்காரியை விட்டுருக்க. ஆனால் நம்ம வந்து எந்த விஷயத்திலும் 100% நம்ம உண்மை உள்ளவர்களாய் நேர்மை உள்ளவர்களாய் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது ஆண்டவருக்குரிய காரியம். ஆண்டவர் அதை பார்க்குறார், நம்முடைய உண்மையை நேர்மையை பார்க்குறாரு. அதே போல் நம்முடைய இடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்க பிசாசும் பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு ரூபாய் விஷயத்தில் கூட நம்ம எப்படி இருக்கிறோன்றதை பிசாசு பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், எவ்வளோ நேர்மையாக இருக்கிறோன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். தானியேல் கிட்ட ஒன்றையுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அவங்க பார்க்குறாங்க, இவனுடைய தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் மட்டும்தான் இவனை மாட்டிவிட முடியுமே தவிர வேறு எங்கேயுமே மாட்டிவிட முடியாது. அப்போது ட்ரை பண்ண உடனே இவளுக்கு யோசனை வருது, தானியேல் தினமும் ஜெபிக்கிறவன், இவனுடைய ஜெப வாழ்க்கையில் கொஞ்சம் கையை வச்சோம்னா இவனை பிடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி இவனோட என்ன செய்கிறாங்க, ஒரு ஆலோசனை பண்ணி செய்கிறாங்க. இப்போது ராஜா கிட்ட கொண்டு போய் ஒரு காரியத்தை கொண்டு வராங்க. 6வது வசனம், பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவின் இடத்தில் போய் அவனை நோக்கி, தரி ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷரையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். இப்போ 30 நாள் எந்த மனுஷர்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, எந்த தேவனிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. நைஸா பேசி ராஜாவை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பாருங்க, தானியேலவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகடிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போ இந்த இடத்துல தானியேலுக்கு இப்பொழுது ராஜ கட்டளையின்படி ஜெபிக்க முடியாத ஒரு கட்டளை வருது. ஆனாலும் தானியேல் வந்து தான் முன் செய்து வந்தது போலவே தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராய் தன் பலகணிகள் ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஜெபிக்கிறான். நல்ல கவனிக்கணும், பிசாசு உங்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு எது முக்கியம்? தெளிந்த புத்தி, விழிப்பு. அப்போ தெளிந்த புத்தியோடு விழிப்போடு இருந்ததுக்கு தானியேல் உணவு விஷயத்துலலாம் இருந்தான். அந்த தெளிந்த புத்தியும் விழிப்புணர்வும் நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்றைக்குமே டாப்பில் தான் இருக்கும். அதுதான் இங்கே பார்க்குறோம். இப்போ இப்படி ஒரு கட்டளை வந்த பிறகும் தானியேல் முன் செய்து வந்தபடியே அவன் செய்து வந்தான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய இந்த ஜெபம் ஏன் இப்படி அவன் செய்தான், இதற்கு வேதம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் இப்படி ஜெபிச்சதற்கான காரணம் அங்கே இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 36வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. இது சாலமோன் ஜெபிக்கிற ஜெபம். ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர்களை சிறைபிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போக இருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களின்
தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி, தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, தேவரீர் தாங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், நல்ல கவனிங்க, இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருப்பதாக. இது ஆலய பிரதிஷ்டையின் நேரத்திலே சாலமோன் செய்த ஜெபம். சாலமோன் சொல்றான், நம்முடைய ஜனங்கள் வரும் காலத்திலே பிற்காலத்திலே பாவம் செய்து அந்நியர்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போகும்பொழுது அந்த தேசத்தில் இருந்து கொண்டு இந்த ஆலயத்தை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணினால் தேவரீர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்கள் சிறையிருப்பை மாற்ற வேண்டும். உம்முடைய கண்கள் அவருடைய ஜெபத்திற்கு திறந்தவைகள், உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்க வேண்டும் என்று அவன் அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். அந்த காரியத்தை மனதில் வைத்துதான் தானியேல் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து சிறையிருப்பின் காலத்தில் எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தி அவன் ஜெபிக்கிறான். அப்போ ஆண்டவர் நல்லா கவனிக்கணும், பிசாசு நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு உங்கள் ஜெப ஜீவிதம் ரொம்ப உதவி செய்யும். நல்லா கவனிங்க, முதலாவது வேத வசனம் அறிவு அவனை தெளிந்த புத்தியோடு விழிப்போடு இருக்க வச்சது. என்ன வேத வசன அறிவு? எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்கிற வேத அறிவு. வேத வசனம் அவனுக்கு தெளிந்த புத்தியையும் விழிப்பையும் கொடுத்துச்சு. அதனால தான் அவன் எந்த வகையான உணவு அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் அதை அவன் மறுத்தான். காரணம், வசனம் அவனுக்கு தெளிந்த புத்தியை விழிப்பை கொடுத்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இவனுடைய ஜெப வாழ்க்கை இவன் பார்க்கறான். சிறையிருப்பில் இருக்கும் பொழுது தேவாலயத்தை நோக்கி, எருசலேம் தேவாலயத்தை நோக்கி ஜெபித்தால் அந்த ஜெபம் நிச்சயமாகவே சிறையிருப்பிலிருந்து மீட்பை கொடுக்கும். அப்படி கொடுக்க வேண்டும் என்று சாலமோன் ஏற்கனவே பரிந்து பேசியிருக்கிறார். அந்த காரியத்தை மனதில் வச்சுதான் இப்ப தானியேல் கருத்தோடு ஜெபிக்கிறார். என்ன வந்தாலும் சரி, சிறையிருப்பில் இருந்து நாங்கள் மீள வேண்டும். பாவரிக்கை செய்து ஒப்பு கொடுத்து தங்களை தாழ்த்தி அவன் கர்த்தருக்கு நேராக விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஸ்தோத்திரங்களை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த காரியம் இப்போ பார்த்தீங்கன்னா தானியேல்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. அவன் பிசாசினால் பாதிக்கப்படாதபடிக்கு அவன்கிட்ட இருந்த காரியங்கள், முதலாவது வசன அறிவு. அந்த வசன அறிவு தான் அவனுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்துச்சு, விழிப்பை கொடுத்துச்சு. அடுத்தது அவனுக்குள்ள இருந்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெப வாழ்க்கை. டெய்லி கருத்தாய் 3 முறை ஜெபிக்கிற ஒரு ஜெப பழக்கம் அவனுக்கு இருந்துச்சு. இந்த ஜெப பழக்கம் தான் அவனுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அவனை வெற்றி சிறக்க பண்ணுறதுக்கு காரணம். இப்போ பாருங்க, இப்போ 20ஆம் வசனத்திலிருந்து அதை வாசித்து நான் உங்களுக்கு முடிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் 6:20 படிக்கிறேன். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால், ரீசன் சொல்றேன், அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்போ பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்றான், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அது ஏன் தெரியுமா? ரீசன், என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன். 2வது, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் ஒரு நீதிகேடும் தப்பு செஞ்சது கிடையாது. அதனால தான் தேவன் என்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார். அதுதான் ரீசன். அதனால தான் தூதனை அனுப்பி அவர் சிங்கங்களின் வாய்களை எல்லாம் கட்டி போட்டார் என்றான். இந்த தானியேல் பாருங்க,
இவன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், மனுஷருக்கு முன்பாக நீதிகேடு செய்யாதவன். தேவனுக்கு முன்பாகவும் சாட்சி, காணப்படுகிற மனுஷருக்கு முன்பாகவும் சாட்சி. காணப்படாத தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவன், காண்கின்ற மனுஷருக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யாதவன். இவனுக்குள் எப்படி இந்த ஸ்டாண்டர்ட் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு காரியம், இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட், தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கை எப்படி வந்துச்சுன்னா, அதற்கு ரெண்டு காரியங்கள். ஒன்று, அவனுக்குள் இருந்த வேத அறிவு, தெளிந்த புத்தியையும் அவனுக்கு விழிப்பையும் கொடுத்துச்சு. அவனுக்குள் இருந்த சிஸ்டமேட்டிக் பிரேயர் லைஃப், ஒரு சரியான ஒரு ஜெப ஜீவிதம், அவனை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் சரியானவனாய் அவனை நிறுத்தியது. ஒன்று சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் தான் உங்களை சிங்கங்களின் வாய்க்கு, அதாவது பிசாசின் கைக்கு உங்களை தப்புவிக்கும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த சிங்கங்களின் வாய்க்கு, பிசாசின் கைக்கு உங்களை கர்த்தர் தப்புவிக்க வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டியது ரெண்டு காரியத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தானியேலை போல வேத அறிவிலே நீங்கள் சிறந்திருக்க வேண்டும். தானியேலை போல ஒரு சிஸ்டமேட்டிக் ஒழுங்கும் கிரமமான ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். ரெண்டு தான் பேஸ். வேதத்தின் அறிவினால் நிறைந்திருக்கணும், ஜெப ஜீவிதத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஃபவுண்டேஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை நிலைநிறுத்துகிற காரியங்கள் இதுதான். வேத அறிவு உங்களை தெளிந்த புத்தியை கொடுக்கும், விழிப்பாய் இருக்க வைக்கும். ஜெபம் உங்களை நடைமுறை வாழ்க்கையிலே குற்றமற்றவர்களாய் உங்களை பாதுகாக்கும். ஆண்டவரோடு இருக்கிற உறவு உங்களை பாதுகாக்கும். சமயம் வாய்க்கும் பொழுதும் தவறு செய்யாதபடி உங்களை தடுத்து நிறுத்தும். அதுதான் ஜெப வாழ்க்கை. அதனால தான் தைரியமா சொல்றான், என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்யாதவன். எப்படி வந்துச்சு? தினந்தோறும் என்ன வந்தாலும், ஒரு நாளைக்கு 3 வேளை என் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து நான் ஜெபிக்கிறதை நிறுத்த மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம் அவன் வாழ்க்கையிலே அவனை அப்படி நிலைநிறுத்தியது. நான் சொல்றேன், இந்த காலகட்டத்திலே வேதத்தை கருத்தாய் வாசிக்க, தியானிக்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்திலே காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி போடாதீங்க. வேஸ்டா மொபைலையே நோண்டி நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் ஆக்காதீங்க. டிவி பார்த்து பார்த்து அதில் வர்றதான காரியங்களை, நியூஸை பார்த்து பார்த்து காலத்தை நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. டெய்லி ஒரு நம்பர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதை எத்தனை முறை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க போறீங்க? எதுக்கு சும்மா உட்காந்து மொபைலை நோண்டிட்டு இருக்க போறீங்க? எதுக்கு வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? நிறுத்துங்க. ரெண்டு காரியத்திலே உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள், உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று, வேத வசனத்திலே உங்களை உறுதியாய் கட்டி எழுப்புங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஒழுங்கும் கிரமமான ஜெப வாழ்க்கைக்குள் உங்களை கொண்டு வாங்க. இந்த காலத்தில் இந்த சிஸ்டமேட்டிக் லைஃப்ல நீங்க வந்துட்டீங்கன்னா, இந்த டைம் முடிஞ்சு மறுபடியும் நீங்க நார்மல் லைஃப்க்கு நீங்க போகும்போது அப்போ நீங்க அதை கண்டினியூ பண்ண முடியும். புரியுதா? இந்த கட்டத்தில், இந்த லைஃப்ல, இந்த உங்களுக்கு ஓய்வு கிடைக்க நேரத்தில் இந்த ஒழுங்குகள் நீங்க வந்துட்டீங்கன்னா, நாளைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது, மற்ற காரியங்களை செய்யும் பொழுதும், மற்ற ரொட்டீன் லைஃப்ல வரும்போது நிச்சயமா சொல்றேன், நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம். இந்த காலத்தில் உங்களை நீங்க சரியாய் உருவாக்கி கொள்ள தவறிவிட்டால் இன்னும் நிலைமை மோசமாக தான் போகும். தேவ பிள்ளைகள், உங்கள் காலத்தையும் நேரத்தையும் வேதத்தை தியானிக்கிறதிலே, அதை உள்வாங்குவதிலும், ஜெபத்திலே ஒழுங்கும் கிரமமாய் தரித்திருக்கிறதிலும் கவனமாய் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் பலன். அப்படி இருந்தால் மட்டும்தான் கர்ஜிக்கிற சிங்கமாகிய பிசாசு உங்களை ஒருபோதும் விடுங்க கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். அவனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் வசனத்திலும் ஜெபத்திலும் நீங்கள் உறுதியாய் நிற்கிறீர்கள். தெளிந்த புத்தியும் விழிப்புணர்வும் உங்களுக்கு இருக்கிறது. ஜெப வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் நீதிகேடு செய்யாத நபராக, குற்றமற்றவராக வாழ்கிறீர்கள். பிசாசு உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் அவன் நம்மை மேற்கொள்ள முடியுமே தவிர, நம்ம வாய்ப்பு கொடுக்காத பட்சத்திலே அவனால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் பேதுரு சொல்றாரு, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. அப்படின்னா வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறான். வகை தேடி, அந்த வார்த்தை கவனிக்கிற, வகை தேடி அப்படின்னா உங்ககிட்ட சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறான். சான்ஸ் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க.
சான்ஸ் கொடுத்தீங்க, அவன் உங்களை விழுங்கிடுவான். நீங்க சான்ஸ் கொடுக்காத பட்சத்திலே அவனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவராகிய கர்த்தர், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தெளிந்த புத்தியா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். தேவ பிள்ளைகளே, உங்கள் லைஃப்ல தெளிவா இருக்கிறீங்களா? தெளிந்த புத்தி இருக்கணும். அது தெளிந்த புத்தி எப்போ வருது தெரியுமா? விழிப்பு எப்போ வருது தெரியுமா? வேத வசனத்தின் அறிவு அதுதான் உங்களுக்கு அதை கொடுக்கும். தானியேல் நல்ல நியாயப்பிரமாணத்தை நல்லா படிச்சிருந்தான். அதனால தான் அவனுக்கு அந்த விழிப்புணர்வு கரெக்டாக இருந்துச்சு. நல்ல விழிப்புணர்வு இருந்துச்சு. சாப்பாட்டை பார்த்தாலும் கூட அந்த விழிப்புணர்வோடு தான் அதை பார்த்தான். இன்னைக்கு எல்லாத்துலேயும் விழிப்பாக இருக்கிறவங்க எல்லாம் சாப்பாட்டு விஷயத்தில் கவுந்துடுவாங்க. தானியேல் பாருங்க, சாப்பாட்டு விஷயத்தில் கூட விழிப்பாக இருந்திருக்கிறான். எந்தெந்த காரியத்திலும் யார்கிட்ட பழகலாம், யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட எந்த அளவுக்கு வச்சுக்கலாம், எல்லாத்திலையும் விழிப்பான் தான். எங்கெங்க டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும், எங்கெல்லாம் க்ளோஸ் அப் போகலாம், எல்லாத்திலையும் விழிப்பா இருந்தான். அதனால தான் அவனை யாருமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன? வேத அறிவு. அதுதான் அவனை எல்லாத்திலையும் விழிப்போடு அவனை வாழ வைத்தது. அதனோடு கூட ஜெப வாழ்க்கையில் அவன் உறுதியா இருந்தான். ஏன்னா சிறையிருப்பில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவார் என்று சொல்லி அவன் வசனத்தின் மூலமாய் அறிந்திருந்தான். அதனாலே தான் தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து அவன் ஜெபிச்சான். ஜெபித்து அவன் எப்படியாகிலும் சிறையிருப்பிலிருந்து மீள வேண்டும் என்கிறதுல ஜெபத்தில் கவனமா இருந்தான். ஜெப வாழ்க்கையில உறுதியா இருங்க. என்ன வந்தாலும் ஜெபிக்கிறதுல ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருங்க. அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் பாதுகாப்பார். மனுஷனுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யாதவர்களாக கர்த்தர் உங்களை நடத்துவார். அதன் மூலமாக பிசாசுக்கு உங்களை விழுங்குவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சானா அவன் விழுங்குவானே தவிர, வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் அவனால் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. வகை தேடி சுற்றி திரிகிறான். வாய்ப்பு தேடுறான். உங்ககிட்ட ஏதாவது வகை கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறான். நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலன்னா அவனால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. வாய்ப்பு கொடுக்காதீங்க. எல்லாத்துலேயும் உண்மையாக இருங்க. பிசாசுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அவர் உங்களை குற்றப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. உண்மையாயிருங்க, நேர்மையாயிருங்க. ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த காலை நேரத்திலும் சத்துருவாகிய பிசாசு எங்களை விழுங்க வேண்டும் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பொழுதும் அவனுக்கு அது கைகூடாமல் போகிறதற்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தியோடு விழிப்போடு நாங்கள் இருக்க வேண்டும். வேத வசனமே அந்த தெளிந்த புத்தியையும் விழிப்பையும் எங்களுக்கு தருகிறது. அதோடு அல்லாமல் சீரான ஒரு ஜெப வாழ்க்கை உமக்கு முன்பாக எங்களை குற்றமற்றவர்களாகவும் மனுஷர்களுக்கு முன்பாக நீதிகேடு செய்யாதவர்களாகவும் எங்களை பாதுகாக்கிறதே. ஆகையால் வேத அறிவினாலும் ஜெப ஜீவிதத்தினாலும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுவே எங்கள் பாதுகாப்பு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை நடத்துங்கப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களோடு இடைப்பட்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.